joining us today. Today is a very controversial subject. I want you to be focused fully on this. Do not let anything distract you. If you cut it in the half, you will end up in unwanted questions. Then you will make unwanted comments. Watch the full program so that you get the meaning of what's told here. Bible is not a history book, it's a psychological book. It has to be learnt with so much depthness and clear clarity. So I want you to focus on the subject, listen to it, think of it again. The conclusion of this subject will be continued next week. So both the messages are very important. So watch this fully. So God shall bless you and you shall know the truth. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய செய்தி மிகவும் முக்கியமான செய்தி. பலருக்கு மாற்று கருத்துக்கள் வரதற்கான வாய்ப்பு இருக்கிறது, மனவேதனைகள் வராதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்வதே என் வேலை. அதனால் உங்களிடம் இந்த தேவன் கொடுத்த வார்த்தை, என்னுடைய வார்த்தைகள் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தையை நான் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். சிந்தித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. Before I go to the message, let me put a important note. It's very important. புதுச்சேரியில் சிறுமி ஆர்த்தி, கரெக்டா? பயங்கரமான மனதை உலுக்கிடும் ஒரு காரியம். அந்த பெற்றோர்களுக்காக, குடும்பத்திற்காக ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி, whoever watching with me, let us spend 1 minute silence to that family and to that little girl. இந்த குடும்பத்திற்கு தேவன் ஆறுதலை தந்து, பலத்தை தந்து, இதிலிருந்து அவர்களை மீட்டு கொள்ள அவர் உதவி செய்ய ஒரு நிமிடம் கண்களை மூடி நீங்கள் ஜெபியுங்கள். Thank you. God bless you. யாராக இருந்தாலும் இதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளை இந்த ஆடை அணிய வேண்டாம், இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுப்பது அவசியம். அதை காட்டிலும் ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளுக்கும் பெண்ணை மதிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்க தவறிவிடாதீர்கள். Please teach them the importance of a lady, of a woman. நான் தமிழ் கல்ச்சரில் பிறந்ததுக்கு இந்த விஷயத்தில் பெருமைப்படுறேன். ஏன்னா பெண்களை தெய்வம் போல கருதுகின்ற ஒரே கல்ச்சர் நம்மளுடைய கல்ச்சர் மட்டும்தான். அதை ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். நம் கல்ச்சரில் சொன்னதில் தவறே கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பதனால் அவர் தேவன், அவருடைய மறுரூபம் பெண்கள். உயிர் கொடுப்பதனால் அவர்களும் தெய்வத்தின் ஒரு மறுபிறப்பு தான். எனவே அவர்களை எப்படி நடத்த வேண்டும், பேசும் பொழுது கண்களை பார்த்து பேச வேண்டும் என்று எல்லா முறைகளையும் ஆண் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர தவறிவிடாதீர்கள். மிகவும் அவசியம். Teach them how to treat a woman, how to see them, how to respect them. இது வெளியில ஸ்கூல்ல ஆரம்பிக்காது, வீட்டில இருந்து. பெற்றோர்கள், அது உங்களுடைய வேலை, நீங்க சொல்லி தரணும். யாரா இருந்தாலும் ட்ரீட் தெம், டீச் தெம், எப்படி நடத்தணும், எப்படி செயல். நீங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா வெளியில் அவன் வேறு ஸ்திரீகளை தான் தாய், சொந்த தங்கை போல பார்ப்பான். எந்த தவறும் நடக்காது. ரெண்டாவது முக்கியமான காரியம், எல்லோரும் வேலைக்கு செல்வதனால் பிள்ளைகளை கவனிக்காமல் விடுறதுனால தேவையில்லாத காரியங்களில் எண்ணங்களில் போய் இதில் முடியுது. இன்னைக்கு பெற்றோர்களை நான் பார்க்குறேன், நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு
பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஏதாவது கேள்வி கேட்டால் கூட ஃபோனை கொடுத்து நீங்கள் உட்கார வச்சிடுறீங்க. மிகவும் தவறு, மிகவும் தவறு. அப்படிப்பட்ட சேவிங்ஸ் அவசியமே கிடையாது. 1.5 லட்சம் ரூபா கொடுத்து நான் படிக்க வைக்கிறேன்னா சுத்த வேஸ்ட் அந்த காசு. டிசிப்ளின் ஃபர்ஸ்ட், தென் எஜுகேஷன். அதனால ஃபோன் கொடுக்கறத முதல்ல நிறுத்திடுங்க. அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. கேள்வி கேட்டால் உங்கள் பிள்ளைகிட்ட பேசுங்க, புரிய வைங்க. நீங்கள் பேசாமல் நீங்கள் சொல்லிக் கொடுக்காம ஸ்கூல் எப்படி சொல்லி தருவாங்க? ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அதர் பீப்புள் டு டீச் தம். மற்றவங்க சொல்லிக் கொடுக்கணும்னு எதிர்ப்பாங்க. யூ டீச். நீங்கள் பட்ட கஷ்டங்களை சொல்லி வளர்த்தாதான் பிள்ளைங்களுக்கு எப்படி வளரணும், எதோடைய அருமை என்னன்றது தெரியும். ஸோ மேக் இட். இனி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு காரியம் நடக்கக்கூடாதுன்னா பெற்றோர்கள் நீங்கள் பொறுப்பெடுத்து நடக்க வேண்டும். பொறுப்போடு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நடத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கட்டும், அந்த குடும்பத்தோடு இருக்கட்டும். தொடர்ந்து அந்த குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவர்களோடு இருக்கட்டும். காட் பிளஸ் யூ. 2வது காரியம், மகளிர் தினம் வந்தது. விமென்ஸ் டே. belated women's day to every women. God bless you. எல்லா ஸ்திரீகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு வசனம் இருக்கு, பெண்கள் பலவீனமான முற்றிலும் தவறு. ஹலோ, என்ன பாஸ்டர் பைபிளே தவறுன்றீங்களா? அது அந்த காலத்தில் தவறு. அதை இயேசு கிறிஸ்துவே உடைச்சிருக்காரு. எங்க நான் சொல்லவா? பெண்களை போல மன உறுதி கொண்ட ஜீவன்கள் வேற யாருமே கிடையாது. எப்படி சொல்றேன்னா, தான் உயிர்த்தெழுந்த செய்தியை ஒரு ஆணால போய் அடிச்சு சொல்ல முடியாது. இந்த ஸ்திரீயால மட்டும்தான் முடியும் தேர்ந்தெடுத்து ஒரு ஸ்திரீ மூலியம் சொல்லி அனுப்புனது இயேசு கிறிஸ்து. எனவே பெண்களை போல மனம் உறுதி கொண்டவர்கள் வேற யாரும் கிடையாது. ஆமே. ஸோ அதனால யூ பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஸ். நான் வீட்டு வேலை தான் பார்க்குறேன், வீட்டிலே இருக்கேன், படிக்கல பாஸ். நோ, நீங்கள் பயங்கரமாக வேலை செய்கிறீங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து பாதி நேரம் பார்ட் டைமாக டாக்டராக இருக்கீங்க, பார்ட் டைம் வந்து WW ரெஃப்ரியாக இருக்கீங்க. ஆமாம், பார்ட் டைம் செஃப்பாக இருக்கீங்க. ஸோ பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஸ். என்றைக்குமே நான் வந்து தரக்குறையும் நினைக்காதீங்க. நீங்கள் எப்போவுமே உயர்ந்தவர்கள். கர்த்தர் எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லா ஸ்திரீகளுக்கும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். ஓகே, செய்தி கடன் செல்வோம். எடுத்துக்கொள்ளுங்கள். Genesis chapter 4 verses 8 to 15. ஆதியாகமம் 4 8 முதல் 15. Genesis 4 8 to 15. ஆதியாகமம் 4 8 முதல் 15 வாசிக்க கேட்போம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். ஹல்லேலூயா. 9th verse மட்டும் கொஞ்சம் திரும்ப வாசிங்க. கர்த்தர் காயினை, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கர்த்தர்ன்ற வார்த்தை மிகவும் அவசியம். பெண் உள்ளவங்க அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். And the Lord L-O-R-D, Lord said unto Cain, where's Abel thy brother? And he said, I know not, am I my brother's keeper? இன்றைய செய்தியின் தலைப்பு, fear of the Lord. கர்த்தர் மீதான பயம். fear of the Lord. கர்த்தர் மீதான பயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் மீதான பயம். கர்த்தர் மீதான fear of the Lord.
கைகளை வைங்க, ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள முக்கியமான கருத்துக்களையும் புது அர்த்தங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். அதை பயன்படுத்த வாழ்க்கையில் வெற்றி சிறக்க நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, ஷலோம். ஒன் செகண்ட், ஷலோம். பக்கத்தில் பார்த்துறீங்க, கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட ஷலோம் சிஸ்டர், சமாதானம் உண்டாவதாக. ஓகே, காட் பிளஸ் யூ. இன்றைய செய்தியின் தலைப்பு வந்து பல வருஷங்களா மக்களை பயமூத்துறதுக்கு, கிறிஸ்டியன் சொசைட்டியில் பயமூத்துறதுக்காக ஒரு சாப்டரா பயன்படுத்தப்பட்டிருக்க தவிர, இந்த சாப்டரை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா, கர்த்தர் மீதான பயத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டா, கர்த்தர் மீதான பயம் உங்களை விசுவாசத்திற்கு அழைத்து செல்லும். கர்த்தர் மீதான பயம் உங்களுக்கு முழுமையான விடுதலை தரும் என்பதே என்னுடைய கருத்து. ஹலோ, the fear of the Lord will not lead you to any anxiety or disorder, as people say. Fear of the Lord will lead you to faith. Fear of the Lord will give you freedom. ஹலோ, எப்படி பாஸ்டர் ஒரு பயம் வந்து விடுதலை தரும் அப்படின்னா கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். இந்த தேவனின் பயம் இருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்க போகிற விடுதலை என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த தேவனின் பயம் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த தேவனின் பயம் எங்க இருந்து வேலை செய்கிறது, அதுதான் முக்கியம் இன்னைக்கு. ஹலோ, where does the fear of the Lord work? எங்க இருந்து தேவனுடைய பயம் வேலை செய்கிறது தெரியாததுனால நம்ம பல குழப்பங்கள்ல இருக்கோம். அதை வைத்து பல பேர் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். தேவன் இப்படி செய்து விடுவார், தேவன் நோ நோ நோ. இன்னைக்கு தேவனுடைய கர்த்தருடைய பயம் என்றால் என்ன, எங்கிருந்து அது வேலை செய்கிறது, எப்படி வேலை செய்கிறது, அதை தான் நம்ம கத்துக்க போறோம். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரின் பயம், கர்த்தர் மீதான பயம், கர்த்தர் மீதான பயம். ஓகே, ஐ வில் புட் அ காஷன் ஒன்ஸ் அகெயின். இந்த செய்தி பார்த்து கொஞ்ச நேரத்திலேயே இதுதான் அப்படின்னு முடிவெடுத்து unnecessary comments போட வேண்டாம். Don't make a conclusion. நீங்க கமெண்ட்ஸ் போடுறது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் பிஃபோர் வாட்சிங் த ஃபுல் செமன், முழு செய்தியும் கேட்டு என்ன இந்த நோக்கம், என்ன கண்ணோட்டத்தில் இது சொல்லப்படுறதுன்னு கேட்காம ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் இடையில அங்கங்க பார்த்துட்டு இதுதான் அப்படின்னு யாரும் தேவையில்லாத கமெண்ட் போட வேண்டாம். இந்த செய்தி இன்னையோட முடியல, இந்த செய்தியோட 2வது பாட்டு அடுத்த வாரம் பேசப்படும். ஸோ 2 செய்தியும் கவனித்து என்ன தேவன் பேச வருகிறார், கர்த்தரின் பயம் எப்படி செயல்படுகிறது என்று புரிந்து கொண்டால் அது உங்களுக்கு விடுதலை. சத்தியத்தை நீங்கள் அறிந்து விடுவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் செய்தி கேட்க தயாரா இருக்கீங்க? கர்த்தர் மீதான பயத்தை தெரிந்து கொள்ள எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? அல்லேலூயா. வெரி குட். காட் பிளஸ் யூ. ஓகே, காயின் ஆபேல், ஆமாவா இல்லையா? காயின் உலகத்தின் முதல் சகோதரர்கள், the first brothers of this planet. What a lovely brothers. என்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஹலோ, நம்மலாம் ஏர் எடுத்து பார்த்துச்சா என்ன அண்ணன் தம்பின்னு பார்க்குற அளவுக்கு ஒரு அண்ணன் தம்பி. ஹலோ, நம்ம குடும்பத்தில் இப்போ நிறைய இருக்கும் தெரியுமா? இவங்களே மனசுக்குள்ள நினைச்சுக்குவாங்க, அண்ணன் வந்து காயின், இவர் ஆபேல். அப்படி ஒரு கம்பாரிசன்லாம் இருக்கும். ஆமாவா இல்லையா? நிறைய பேர் ஜோம் பண்ணி சொல்லி நான் பார்த்துருக்கேன், நீ ஆபேல் போன்றவன், உன் சகோதரனிடமிருந்து விலகிக்கொள், இப்படி நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே இப்போ நம்ம இதை பற்றி பேசுவோம். காயின் ஆபேல், த ஃபர்ஸ்ட் பிரதர்ஸ் ஆஃப் திஸ் பிளானட். ஸோ ஒருத்தர் வந்து வெஜ்ஜு, இன்னொருத்தர் நான்வெஜ்ஜு. புரிகிறபடி சொல்லணுமேன்னு சொன்னேன். ஒருத்தர் வந்து நிலத்தில் விளைகிறதை தேவனுக்கு தகனம் செலுத்துகிறார். அவர் யாரு? காயின், வெஜ்ஜு. புரியுற மாதிரி. நம்ம ஆபேல் வந்து நான்வெஜ். நான்வெஜ்னோடனே சிரிப்பு பாருங்க ஜனத்துக்கு. நான்வெஜ் வாச நான்வெஜ் ஆபேல், அதாவது வேட்டையாடி இல்லை தான் வச்சிருக்கிற கூட்டத்தில் ஒரு ஆடை, ஒரு கன்றை எடுத்து அதை தகன பலி செலுத்துறது ஆபேலுடைய ஸ்டைல். ஸோ 2 பேர் வந்து தகன பலி செலுத்துறாங்க. பைபிளில் எப்போ போட்டி இல்லைன்னு சொல்லுங்க, எப்போ பாரு போட்டி தான் பைபிளில். 2 பேர் தகன பலி செலுத்துறாங்க. இதில் ஆபேலோட உடனே தேவன் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. காயினோடத மறுத்துட்டார். உடனே காயின் கோவம் வந்துருச்சு. நீங்கள் படிச்சு பாருங்க. எதுக்கு காயின் உடனே கோவப்படுற? கோவப்பட்டோன்னே தேவன் கேட்குறாரு, ஏன் கோவப்படுற? கர்த்தர் கேட்குறாரு. நான் அந்த வார்த்தையை திரும்ப அழுத்தி சொல்கிறேன். கர்த்தர் கேட்குறாரு,
ஏன் இப்போ கோவப்படுற? நீ நல்ல ஒரு தகன பலி செலுத்தினா நான் ஏற்றுக்க மாட்டேன்னா என்ன அப்படின்னு தேவன் சான்ஸ் தர்றாரு. உடனே 8வது வசனத்தை கொஞ்சம் படிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். எப்போ தகன பலி முடிஞ்சிருச்சு, தேவன் சான்ஸ் தர்றாரு காயினுக்கு, நீ திரும்ப செலுத்தனோடனே கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி இவர் போய் பேசுறாரு ஆபேல்கிட்ட. என்ன பேசியிருப்பாரா இருக்கும்? என்ன பேசினார் நாங்க இல்ல, சும்மா இப்போ நம்ம ஒரு கருத்து கணிப்பு வச்சுக்கலாமே. என்ன பேசியிருப்பாரு? ஏ ஆபேல், நீ என்ன காட்டிலும் சிறப்பா பண்ற, இந்த ஒரு தடவை எனக்கு விட்டு கூட. இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்கா? ஏன்னா இவரால கொல்ல முடியாது, இவர் பிராக்டிஸ்டா கிடையாது, வேட்டையாடி பிராக்டிஸ்டான ஆள் கிடையாது. ஆமாவா இல்லையா? ஆபேல் அந்த ஃபீல்டில் உள்ளவர். இப்போ இவர் என்ன பேசியிருப்பாரு? தகன பலியை திரும்ப செலுத்த சொன்னேன், என்னால் இது பண்ண முடியல, கொஞ்சம் உதவி செய், கேட்டிருப்பாரா இல்லையா? உடனே ஆபேல் என்ன பண்ணியிருக்கணும்? கொலை நடக்கிற அளவுக்கு இங்கே ஆபேல் என்ன பேசியிருக்கணும் சொல்லுங்க? அதெல்லாம் முடியாது, உனக்கு வேண்டியதை நீ தேடி எடுத்துக்க, என்னாலலாம் உதவி செய்ய முடியாது அப்படின்ட்டார். அப்படி ஒரு காரியம் நடந்திருந்தா மட்டும்தான் அடுத்த வசனத்துல பாருங்க, காயின் அவனுக்கு எதிர்த்து நின்று அவனை கொன்று போட்டான்னு இருக்கு. ஹலோ, 9வது வசனம் வாசிங்க. கர்த்தர் காயினை நோக்கி, 8வது வசனம். எஸ், சாரி. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில், அத பேசும்போது நல்ல ஒரு பேச்சு இல்லைன்னொன்னே, ஏற்றுக்கொள்ளப்படலன்னொன்னே, வயலில் இருக்கின்ற சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். விரோதம் வர அளவுக்கு இன்னைக்கு எது உங்களை தூண்டும் சொல்லுங்க? வார்த்தைகள். ஆமாவா இல்லையா? ஒருத்தர் மேல விரோதம் வருதுன்னா எது செயலா? இல்ல, வார்த்தை. கரெக்ட் தானே? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? வார்த்தைகள். இன்னைக்கு ஒரு வார்த்தையினால நீங்க விரோதத்தை உண்டாக்கிடலாம். சோ வார்த்தைகள் பரிமாற்றம் சரியில்லாதனால விரோதம் ஏற்பட்டு தன் சகோதரனுக்கு எதிராக எழுந்து அவனை கொன்று போட்டான். The first official murder. உலகத்தின் முதல் கொலை, உலகத்தின் முதல் பாவம். ஹலோ, உலகத்தின் முதல் என்னங்க? உலகத்தின் முதல் பாவம். ஏன் சொல்லவா? ஃபர்ஸ்ட் நடந்தது பாருங்க, அது டிஸ்ஓபீடியன்ஸ் தான், பாவம் கிடையாது, கீழ்ப்படியாம செஞ்சது. ஆனா இதுதான் முதல் பாவம். அதனாலதான் கத்தி எடுத்து அவன் கொன்னானா? காயின் கொன்னானா இல்லையா? அதே மாதிரி தேவன் அடித்து கொல்லப்பட்டார். வாளை எடுப்பவன் அந்த வசனத்தின்படியே எப்படி முதல் மனிதன் முதல் பாவம் அடித்து கொல்லப்பட்டானோ அதே போல தேவன் அடித்து கொல்லப்பட்டார். So this is the first sin. முதல் பாவம், உலகத்தோடைய முதல் மர்டர், முதல் பாவம். செஞ்ச உடனே, ஹலோ, கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 3.5 மணி நேரம் கழிச்சு இல்ல, செஞ்ச உடனே 9வது வசனத்துல காயினை நோக்கி கர்த்தர் என்ன கேட்டார்னு கொஞ்சம் வாசி. கர்த்தர் காயினை நோக்கி உடனே, சகோதரனாகிய ஆபேல் எங்கே? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அதற்கு அவன் நான் அறியேன். சரி, இது முக்கியமான ஒரு பாயிண்ட். இத நம்ம பத்தி பேசும். இதுக்கப்புறம் தேவன் சாபம்லாம் விட்டுருவார். ஆமாவா இல்லையா? 8வது வசனத்துல இருந்து 15 நம்ம வாசிச்சோம்ல, வாசி பாத்தீங்கன்னா சாபம்லாம் விட்டுருவாரு. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த கொலையை எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எவிடன்ஸ் விட்னஸ் யாருமே பார்க்கல. ஆமாவா? ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யாருமே கொலையை பார்க்கல, எந்த எவிடன்ஸுமே கிடையாது. அப்புறம் எப்படி உலகத்துக்கு இவன் சபிக்கப்பட்டவன்னு தெரியும்? என்னுடைய கேள்வி. இப்போ தேவன் சபிச்சிட்டாரு, இவன் விதைக்கிறது எதுவுமே விளையாது அப்படின்னு எனக்கு மட்டும் சொல்லிட்டார் கர்த்தர். உலகத்துக்கே தெரிவிக்கல, எனக்கு மட்டும். இப்போ நான் வெளி தோற்றத்துல நல்ல ட்ரெஸ் போட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி இருந்தேன்னா மெர்வினுக்கு எப்படி தெரியும் நான் சபிக்கப்பட்டவன்னு? தெரியாது. ஆமா தானே? இது முதல் கேள்வி. 2வது, 8ல இருந்து 15 நீங்க முழுசும் வாசிச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் கவனமா கவனிச்சு பாருங்க வார்த்தைகளை. தேவன் வானத்தை திறந்து பேசி, தேவன் வானத்திலிருந்து பேசி ஒரு பெரிய சத்தம் உண்டாகி அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். ஏன்னா தேவன் எப்போ பேசினாலும் வானத்திலிருந்து தான் பேசுவார்.
முட்செடி மூலியமா பேசுவார். அதாவது உலகத்திற்கே சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம் மூலியமா தான் பேசுவார். எலியாக்கு ஒரு சுழலுக்குள்ள இருந்து பேசினார். ஒத்துக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துக்கு எப்படி பேசினாரு? வானங்கள் திறக்கப்பட்டு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. ஆமாவா இல்லையா? இங்க அப்படி ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். உங்க பைபிள் எடுத்து 8 to 15, 8ல இருந்து 15க்குள்ள தேவன் வானத்திலிருந்து பேசினார். தேவன் பயங்கர சத்தத்தோடு, தேவன் கோபம் கொண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா பாருங்க. நோ, ஒரு வார்த்தை இல்ல. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் பேசினார் மட்டும் இருக்கு. ஆமா தானே? கர்த்தர் பேசினார். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவன் வானத்தை திறந்து பேசினாதான் அது தேவன் பேசுறதுன்றது கிடையாது. அல்லேலூயா, ஆமென். நான் இதை இன்னும் உங்களுக்கு விவரமா நான் சொல்லி புரிய வைக்கிறேன். ஒரு வார்த்தை இல்ல, தேவன் வானத்திலிருந்து காயின்ட்ட பேசினாரு. ஆனா கொலை செஞ்ச ஒரு 5 நிமிடத்துக்குள்ள கர்த்தர் பேசினார்னு இருக்கு. ஆமா தானே? கொஞ்ச நேரத்துல, இமிடியேட்லி, சூன் ஆஃப்டர் ஹிஸ் டெத், கொலை செஞ்ச கொஞ்ச நேரத்துல கர்த்தர் பேசினார் இருக்கு. வானத்தை திறந்து பேசல, எதுவும் பேசல, ஆனா கர்த்தர் பேசினார். the lord addressed அப்படின்ற வார்த்தை இருக்கு. இப்போ என்னோட கேள்வி, கர்த்தர் எங்க இருந்து பேசினார்? ஹலோ, நவ் கர்த்தர் எங்க இருந்து பேசினார்? சரி, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன்ல, இந்த கொலை நடந்ததை யாராவது பார்த்தாங்களா இல்லையான்னு. எல்லாரும் என்ன சொன்னீங்க? யாருமே பார்க்கல பாஸ் சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? நான் சொல்றேன், ஒருத்தர் இந்த கொலையை பார்த்தார். உடனே இப்ப கர்த்தர் பார்த்தார் பாஸ், எங்க இருந்து பார்த்தாரு? இந்த கொலையை ஒரே ஒருவர் மட்டும் நன்றாக பார்த்தார், நேருக்கு நேராக. அப்படியே எப்படி வெட்டி ரத்தம் சொட்ட சொட்ட அப்படி செத்தானோ, முழு காட்சியும் ஒரு இடம் தவற விடாம பார்த்த ஒரு ஆள் இருக்காரு இங்க பைபிள்ல. யாரு நான் சொல்லவா? காயினுடைய ஆத்மா அது கண்டது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹலோ, காயினுடைய ஆத்மா மட்டும்தான் கொலையை இங்க நேருக்கு நேரா பார்த்தது. ஆமாவா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க, இல்ல இல்ல சொல்லுங்க. காயினுடைய ஆத்மா, சோல், நாட் ஸ்பிரிட், சோல், ஆத்மா. ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரம் கொலையை செய்கிறது, ஆவி அசுத்த ஆவியை கொண்டு இருக்கிறது, கொலை செய்யணும், விரோதம் அசுத்த ஆவியை கொண்டு இருக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்து, அதாவது சரீரமும் ஆவியும் சேர்ந்து கொலையை செய்கிறது. இது ரெண்டுலையும் ஈடுபடாமல் கொலையை பார்த்து கொண்டிருந்தது ஆத்மா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இங்க பாருங்க, ஆத்மா நாடி, உயிர் நாடி. அந்த ஆத்மா இல்லைன்னா என்ன ஆயிரும்? ஆவியும் வேலை செய்யாது, சரீரமும் வேலை செய்யாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். இப்போ ஆத்மா எந்த இதுவுமே கிடையாது, அதுக்கு உருவம் கிடையாது, வடிவு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அதற்கு அழகு சேர்க்கிற காரியம் ஆவி. பரிசுத்த ஆவி, அசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியில கனிகள் இருக்கு, பொறுமை, சாந்த குணம், அன்பு. அசுத்த ஆவிகள் இருக்கு, இச்சை, பொறாமை, விரோதம், இதெல்லாம் இருக்கு. சோ ஒரு ஆத்மாக்கு வடிவு கொடுக்கிறது ஆவி. இது ரெண்டும் கொண்டு வெளியில தெரியப்படுகிறது சரீரம் மூலியமா. ஒத்துக்கிறீங்களா? இப்போ இந்த இடத்துல சரீரமும் ஆவியும் சேர்ந்து விரோதம் கொண்டு, ஃபீலிங்ஸ், விரோதம் எழும்பி சரீரத்தை அது ட்ரிகர் பண்ணுது, சரீரம் கொலை செய்திருது. இது ரெண்டையும் சம்பந்தப்படுத்தாம கொலையை பார்த்துட்டு இருந்தது காயினுடைய ஆத்மா. காயினுடைய ஆத்மா, காயினுடைய ஆத்மா கொலை செஞ்சிருச்சு. கொலை செய்த உடனே தேவன் கர்த்தர் பேசினார் இருக்கு. கர்த்தர் எங்க இருந்து பேசினார்? உண்மை என்ன தெரியுமா? இங்கு கர்த்தர் என்று சுட்டிக்காட்டப்படுகிறதே ஒரு வார்த்தை. ஹலோ, அது வேற யாரையும் குறிப்பிடல, காயினுடைய ஆத்மாவை தான் குறிப்பிடுகிறது. இங்கே காயின்ஸ் சோல் வாஸ் லார்ட் ஹியர். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு தவறு நீங்க செய்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே, இன்னைக்கு ஒரு தவறு செய்தீங்க, செஞ்ச உடனே டக்குன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருதா இல்லையா? இன்னைக்கு ஜோயல் வச்சுக்கலாம், ஜோயல் ஒரு 10 ரூபா திருடிட்டாப்ல, வச்சுக்கலாமா வேண்டாமா?
ஜோயல் 10 ரூபா திருடின உடனே வானம் திறந்து தேவனா பேசினாரு, ஜோயலே 10 ரூபா திருடினியா மகனே, இதற்கு நான் உனக்கு குஷ்டம் வர வைக்கிறேன்னு சொன்னார. ஜோயல் இன்னைக்கு திருடின உடனே டக்குன்னு அவனுக்குள்ள ஏற்படுகிற ஒரு சத்தம் என்ன? ஏன் இப்படி செய்தாய்? வருதா இல்லையா? இன்னைக்கு நீங்க ஒரு தவறு செய்றீங்க, ஒரு தவறான முடிவு எடுக்கிறீங்க, ஒரு தவறான பாதையில கால் எடுத்து வைக்கிறீங்கன்னா உள்ள இருந்து உங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குதா இல்லையா? கேக்குதுன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதை தெரிஞ்சுதான் செய்றியா? எதுக்கு இதை செஞ்ச? ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்தாய்? வருதா இல்லையா அந்த கேள்வி? அதே கேள்வி அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. 9வது வசனம் வாசிங்க. கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். சரீரமும் ஆவியும் செஞ்சிருச்சு, உடனே ஆத்மா கேக்குது. அதாவது இங்க அதுக்கு கண்ணு தெரியாம இல்ல, தெரிஞ்சே கேக்குது. உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அடுத்த கேள்வியை பாருங்க. அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆபேல் எங்கே அப்படின்னு கேட்கிற கர்த்தர் அடுத்த வார்த்தையை என்ன கேட்கிறாரு? என்ன காரியம் செய்தாய்? What kind of matter have you done? Your brother's blood is pleading to me. என்ன காரியம் செய்தாய்? உன் சகோதரனின் ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி. ஆபேல வெட்டியாச்சு, உயிர் போயிட்டு இருக்கு, வச்சுக்கலாமா? அப்ப அது கூப்பிடுற சத்தம் அங்க உள்ள யாருக்கும் தெரியாம காயினுக்கு மட்டும்தான் கேட்கும். ஆமாவா இல்லையா? அது கர்த்தர் ஆத்மாக்கு கேட்குமா இல்லையா? அததான் இங்க தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. உன் சகோதரனின் சத்தம் எனக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ஹலோ, இங்க ஆத்மா மட்டும்தான் விட்னஸ். இங்க நடந்த கொலைக்கு வேற யாருமே கிடையாது. இத சொன்ன உடனே டீப் டிப்ரெஷனுக்கு போயிடாதீங்க. அது எப்படி பாஸ்டர் நம்ம எல்லாம் கர்த்தர் ஆக முடியும் அப்படின்னு. என்ன, எப்படி, ஏன் அப்படின்றத அடுத்த வாரம் சொல்றேன். இன்னைக்கு தேவனுடைய பயம் என்றால் என்னன்றதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஹலோ, I will explain why I have told such a subject, Lord and God and the difference between them. I will explain them next week. But today we will focus on the fear of the Lord. ஆமே. ஏன் இதை சொன்னதை அடுத்த வாரம் பேசுவோம். இப்போ இங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இங்க நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்றேனே, மக்கள், அதாவது வயசானவங்க, முதியோர்கள்ட்ட போய் நீங்க ஆலோசனை கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? லிசன் டு யுவர் இன்ஸ்டிங்ஸ் அப்படின்வாங்க. ஹலோ, உங்க உள் மனசை கேட்டு நீ செய் சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லியிருக்காங்களா? யாராவது உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உன் உள்ளுணர்வின்படி நீ செய், உன் இருதயத்தின்படி நீ செய், உன் இருதயத்தை கேட்டு நீ செய் சொல்லியிருக்காங்களா இல்லையா? என்னைக்குமே முதியோர்கள் உன் சிந்தையின்படி செய்யன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சிந்தை ஒரு நிமிஷம் கொல்லணும், அடுத்த நிமிஷம் பாவப்படும். ஆமாவா இல்லையா? ஒரு நிமிஷம் ஓசன்னான்னு கத்தும், அடுத்த நிமிஷமே இவரை சிலுவையில் ஏற்றுங்கள்னு கத்தும். சிந்தை மனதுக்கு தான் தெரியும். மனது தான் சரியா வழிகாட்டும் உங்களுக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்போ இந்த முதியோர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லிசன் டு யுவர் இன்ஸ்டிங்ஸ். உன் ஆள் மனசுல ஒரு சத்தம் கேட்கும், அதை நீ கேட்டுக்கொள். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, காதுல அப்படி லைட்டா சொல்ற மாதிரி இருக்கும், அந்த சத்தத்தை நீ கேள் அப்படின்வாங்க. இங்க எத்தனை பேர் அந்த சத்தத்தை கேட்டிருக்கீங்க? ஏதாவது ஒரு முறையாவது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னும் போது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு உணர்வு, யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனா திடீர்னு அந்த உணர்வு எழும்பும். இதை நீ செய், இது சரியா இருக்கும், இதை நீ பண்ணாத, இது நமக்கு தீங்கு, இதை நீ செய்யக்கூடாது, இதுல செஞ்சினா மாட்டிக்குவ, இந்த காரியத்தை செய், நீ ஆசீர்வதிக்கப்படுவ, இது சரி, இது தவறு அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஏன் கேட்க மாட்டேங்குதுன்னா, நம்ம இங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம், இதை முன்னாடி வச்சு போயிட்டு இருக்கோம். ஓ, இதை செய்யணுமா, அதை செஞ்ச, இங்க விழுணுமா, இங்கேயும் விழுந்து, அங்க விழுணுமா, அங்கேயும் விழுந்து போயிட்டே இருக்க அப்படின்னு போயிட்டு இருக்கோம். இங்க கேட்கறதுனால. ரெண்டாவது, உலகத்துடைய சத்தங்கள், மக்களுடைய சத்தங்களை நீங்க கேட்டு கேட்டு அதன்படி செயல்படுறதுனால உள்ள கேட்கின்ற சத்தம் உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க?
இன்னைக்கு உள்ளுக்குள்ள இருந்து வருகின்ற சத்தத்தை யாராலையும் கேட்க முடியல. ஏன்னா நமக்கு மக்களுடைய ஒப்பீனியன், மக்கள் என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, இதன்படியே கேட்டு வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு என்னைக்கு உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் அதை கேட்டு நடக்கின்றோமோ அந்த பாதை சரியான பாதையாக இருக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் தெளிவா நான் சொல்லவா? உங்க ஆத்மா தான் கர்த்தர்னு சொன்னதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் வைக்கவா? மோசே செங்கடலுக்கு போறதுக்கு முன்னாடி தேவன், கர்த்தர் வேற தேவன் வேற, அது அடுத்த வாரம் என்னன்னு சொல்றேன். ஆனா இப்போ இதை மட்டும் சொல்றேன். தேவன் சொல்றார், பார்வோனை நான் தோல்வியடை செய்து வெற்றி சிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். செங்கடலை திறப்பேன்லாம் சொல்லல, வெற்றி தருவேன்பா அப்படின்னு தேவன் சொல்லிட்டார். இங்க மக்கள்லாம் ரொம்ப பிரேத குழி இல்லையா, எகிப்துல இல்லையா, அப்படியா இல்லையானோடனே தேவன் பேசுறதுக்கு முன்னாடியே, கர்த்தர் பேசுறதுக்கு முன்னாடியே மோசே எந்திரிச்சு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கும். மோசே மனதில் அழுது கொண்டு he was crying இருக்கும். மோசே வெளிப்படையா அழுதுருந்தா என்ன ஆயிருக்கும்? மோசே தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருப்பானுங்க, ஆமாவா இல்லையா? என்னங்க, என்ன இப்போதான் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவாரு, நீ அழுதுகிட்டு இருக்கன்னு தள்ளி விட்டுருப்பானா இல்லையா? நீங்க நம்ப மாட்டேன்றீங்கல்ல. வசனம் எடுங்க, எடுங்க. எஸ், யாத்திராகமம் கிளியரா இல்லையா? 14 எடுங்க. தேங்க்யூ. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். சரி, அடுத்து. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? கேட்டுக்கிட்டீங்களா? நீ என்னிடத்தில், இங்க இருக்கு why are you crying to me இருக்கு. cry அழுகுறது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க எல்லாம் ஆனந்தமாவே இருக்கிறவங்க, அழுகைனா தெரியாது இல்ல? அழுகை இப்படி கண்ணீர் வரும்ல. இங்க கொடுக்கப்பட்டிருக்கு, என்னிடத்தில் முறையிடுறது என்ன. அங்க வார்த்தையை கவனிங்க, தேவன் இல்ல கர்த்தர். கவனிச்சுக்கிட்டீங்களா? கர்த்தர் என்னிடத்தில். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க. ஹலோ, என்னை கொஞ்சம் பாருங்க. நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க. இப்போ நம்ம செங்கடலை திறக்க போறோம். நீங்க எல்லாம் வந்து பிரேத குழி இல்லையா பாஸ்டர், உங்களை நம்பி வந்தோமே, முடி வச்சிருக்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் கேட்குறீங்க கேள்வி. நான் உங்களை பார்த்து கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே அப்படின்னு உங்க முன்னாடி அழுத நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னடா இப்போதான் பேசணும், அதுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கான். சோழி முடிஞ்சு, இன்னைக்கு மாப்பு வச்சுட்டான் ஆப்பு சொல்லுவீங்களா இல்லையா? உங்க முன்னாடியே அழுதா. ஆனா உள்ளுக்குள்ள நான் அழுதா உங்களுக்கு தெரியுமா? வெளியில கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இப்படி நின்னா உங்களுக்கு என்ன தோணும்? பாஸ்டர் இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுவார் அப்படின்னு நீங்களும் இப்படி ரெடியா ஆவீங்களா இல்லையா? ஆனா உள்ளுக்குள்ள அழுகுறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவரே காப்பாத்திரையா, பிச்சிருவானுங்க இல்லைன்னா எகிப்துக்கே கொண்டு போய் நீ அடி வெளுத்துருவாங்க. தயவு செய்து புண்ணியம் பண்ணி இந்த ஒரு முறை பிச்சை போட்டிருப்பா. உள்ள அழுகுறது எனக்கு தான் தெரியும், ஆமாவா இல்லையா? அப்படி கேட்டோனே கர்த்தர் கேட்கிறாரு, என்னிடத்தில் முறையிடுறது என்ன? தேவன் இல்ல கர்த்தர். அடுத்து என்ன சொல்றாருன்னு வாசிங்க. புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. இது ஃபுல்லா யார் சொல்லித்தரா? கர்த்தர், தேவன் இல்ல. தேவன் ஒரே ஒரு முறை பேசினார், உனக்கு நான் வெற்றியை தந்துருவேன் அப்படின்ட்டாரு. எப்படி ஏன்லாம் சொல்லவே இல்லை. ஆனா என்னைக்கு உள்ளுக்குள்ள திரும்பி அவர் மனவேதனைப்பட்டு என்ன செய்வது கர்த்தாவே அப்படின்னு கேட்கும் போது கர்த்தர் சொல்கிறார், உன் கோலை நீட்டி நீ கட்டளையிடு, அது திறக்கும். உள்ளுக்குள்ள அந்த ஒரு ஸ்பார்க், அந்த ஒரு தைரியம், அந்த சத்தம் கேட்ட உடனே கோலை நீட்டி திறனோடனே செங்கடல் 2ஆ பிளந்ததுன்னு நீங்க இன்னைக்கு வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா, ஆமென். சோ பேக் டு த சப்ஜெக்ட். அந்த உள்ள கேட்கின்ற சத்தம் கர்த்தர், உங்கள் ஆத்மாவே கர்த்தர் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஹலோ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் ஆத்மா தான் கர்த்தர், என் ஆத்மா தான் கர்த்தர். இங்க எந்த நிமிஷம்
காயின் ஆபேல தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து கொன்னானோ, கொன்ன உடனே கர்த்தர் உள்ளுக்குள்ள இருந்து என்ன காரியம் செய்தாய் நீ அப்படின்னு கர்த்தர் பேசுறார். உடனே கர்த்தர் பேசி அவனுக்கு காரியத்தை வெளிப்படுத்துறார். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சப்ஜெக்டோட முக்கியமான பகுதிக்கு வரும். கர்த்தர் மீதான, இன்னைக்கு டைட்டில் என்ன? ஃபியர் ஆஃப் த லார்ட். கர்த்தர் மீதான பயம் எங்க இருந்து எப்படி வேலை செய்கிறது? நீதிமொழிகள் 9:10 கொஞ்சம் வாசிங்க. நீதிமொழிகள் 9:10. Proverbs 9:10, a wonderful verse. The fear of the Lord leads you to the wisdom. வாசிங்க பாப்பா. கர்த்தருக்கு பயப்படுதலே, கர்த்தருக்கு, தேவனுக்கு இல்ல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம். பயம் எப்படி ஞானம் தரும்? கொஞ்சம் யோசிங்க. ஹலோ, இங்க கொஞ்சம் என்னை பாருங்க, இங்கே பாருங்க. இன்னைக்கு இருட்டை பார்த்து பயப்படுறீங்க, அது எப்படி ஞானம் தரும்? கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிங்களேன். இன்னைக்கு உங்களுக்கு பூனையை பார்த்து பயன்னு வைங்க, அது எந்த வகையில ஞானம் தரும்? பின்னங்கால் பிடரை அடிக்க தான் ஓடுவோம், ஆமாவா இல்லையா? இன்னைக்கு கருப்பாம்பூச்சி பார்த்து எத்தனை பேர் பயம்? என்ன நீங்களாம் பயப்படவே மாட்டீங்களா? பயப்படவே மாட்டீங்களா? பயப்படுவீங்கல்ல? அது எப்படி ஞானத்தை தரும்? இங்க கொடுத்துருக்கு பாருங்க. கர்த்தர் ஞானம், கர்த்தர் மீதான பயம் ஞானத்திற்கு வழிவகுக்கும் இருக்கு. இட் லீட்ஸ் டு விஸ்டம். எப்படி ஞானம் பயத்தை தரும்? ஓகே, இது எப்படி வேலை செய்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ரெண்டாவது எங்க இருந்து வேலை செய்யுதுன்னு சொல்லிடுறேன். இந்த நிறைய பேர் செய்தி கொடுப்பாங்க, கர்த்தரின் பயம் அப்படின்னோடனே பல வருஷமா நீங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? வானத்துல இருந்து ஆண்டவர் ஒரு சோனி கேனான் கேமரா வச்சு ஒரு 4Kல ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர், சாரி டு மென்ஷன், பட் ஐ ஹாவ் டு, கிறிஸ்தவ சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னு நான் சொல்லி ஆகணும். குத்தி காட்டுறாரு பாஸ்டர் இல்லை, என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும். அன்னைக்கு ஒரு பாஸ்டர் ஸ்டேஜில் ஏறி பேசுறாரு, கர்த்தர் ஒரு வீடியோ கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார், நீ பரலோகம் போகும்போது ஆண்டவர் உனக்கு போட்டு காட்டுவார். எத்தனை பேர் இங்க சிகப்பு ரோஜாக்கள் பார்த்துருக்கீங்க? பார்த்தேன்னு சொல்லிடணும், நான் பார்த்தேன். நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கையை தான் உயர்த்துங்களேன். ஏன் அரைக்கம்பத்தில் தொங்குது? சிகப்பு ரோஜாக்கள் பார்த்துருக்கீங்கல்ல? பிதாவானவர் வந்து கமல் அப்பால பண்ற தப்பெல்லாம் ஒரு ரூம்ல உட்காந்து ரிமோட் வச்சு பார்க்கறதுக்கு. என்ன இது இடியாட்டிசம்? இது பரலோகம் எப்படிப்பட்ட இடம்? கொஞ்சம் சொல்லுங்க. பரலோகம் எப்படிப்பட்ட இடம்? பரிசுத்தமான, ஒரு தீட்டு கூட இருக்காது, ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு தீட்டும் இல்லாத இடத்துல இத்தனை கோடி மக்கள் செய்த பாவத்தை ஆண்டவர் போட்டு காட்டுறாரு டிவில. என்னங்க இது? என்ன மக்களை இன்னைக்கு பயமூத்திக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் வானத்திலிருந்து. எங்க இருந்து பார்க்கிறார்? கை காட்டுங்க பாப்போம். எங்க இருந்து பார்க்கிறார்? சொல்லுங்க, எங்க இருந்து பார்க்கிறார்? உடனே இப்படி போவாதீங்க, அண்டத்துல சகலமும் தெரியுது அப்படின்னு. வீடியோ கேமரா வச்சு ரெக்கார்ட், ஏன்னா வேற வேலையே இல்லைல்ல ஆண்டவருக்கு. நீங்க திருடுறத ஆண்டவர் வீடியோ கேமரா வச்சு இப்படி எடுத்துக்கிட்டு இருக்காரு. திருடி விட்டையா மகனே? எடுத்துட்டேன், கேமரால ரெக்கார்ட் ஆயிடுச்சு. See that these things are nonsense. Don't use to bring fear to people. மக்களை பயமூத்துற. தேவனுடைய பயம் எப்படி செயல்படும் சொல்லிட்டீங்கன்னா சின்ன பிள்ளைகள் கூட சரியா நடந்து விடும். மக்களை வழிக்கு கொண்டு வரேன் இப்படிப்பட்ட தவறான போதனைகளை யாரும் பண்ணாதீங்க ப்ளீஸ். தயவுசெய்து பண்ணாதீங்க. நோ, தேவன் பாவம் அறியாதவர். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பிதாவானவர் பாவம் அறியாதவர். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நீங்க பாவம் செஞ்சீங்களா இல்லையான்னு எப்படி அவருக்கு தெரியும்? தெரியாது. ஆனா இன்னொருவருக்கு தெரியும். யாரு? கர்த்தர். அவருக்கு தெரியும். உங்க ஆத்மாக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஓகே. உங்க ஆத்மாக்கு நீங்க செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு தவறான சிந்தையும் பார்த்து கொண்டே இருக்கிற ஒரே ஒரு காரியம் உங்களுடைய ஆத்மா. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஓகே, ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணு. எல்லாரும் இங்க பாருங்க.
இப்போ நான் கையில் என்ன எழுதுனேன்னு சொல்லுங்க பார்ப்போம். தெரியாதா? சரி, நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன். நான் ஒரு தவறான வார்த்தையை எழுதியிருக்கேன். ரெண்டாவது அதில் ஒரு ஆளை போட்டு எழுதியிருக்கேன். இவங்க அப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு எழுதியிருக்கேன். யாரு, என்ன வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரியாது? தெரியுதா? தெரியாது. என்னன்னே தெரியாது. ஆமாவா இல்லையா? கடைசி வரைக்கும் தெரியாது. ஆனா நான் கையில எழுத ஆரம்பிச்ச நிமிஷத்துல இருந்து எழுதி முடிக்கிற வரைக்கும் யாரை யோசிச்சேன், என்ன யோசிச்சேன், எந்த கண்ணோட்டத்துல எழுதுன்னு யாருக்கு தெரியும்? உங்களுடைய ஆத்மாக்கு இல்லை, என்னுடைய ஆத்மாக்கு நல்லா தெரியுமா இல்லையா? இந்த நோக்கத்துல தான் எழுதுனாப்ல, இவங்கள தான் எழுதுனாப்ல, இதை தான் எழுதுனாப்ல. தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியுமா இல்லையா? ஆமா தானே? இன்னைக்கு யாரும் இல்லை பாஸ்டர், நான் பாவம் செஞ்சேன், யாருக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் முற்றிலும் தவறு. உடனே சொல்லாதீங்க தேவன் மேல இருந்தெல்லாம் பார்க்கல. உங்க ஆத்மா ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க என்ன செய்றீங்க, என்ன யோசனை கொண்டு இருக்கீங்க, யாரை எப்படி நடத்துறீங்கன்ற ஒவ்வொரு வார்த்தையும் இம்ப்ரிண்ட் பண்ணிட்டே இருக்கு. கட்ட 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 எல்லாம் அப்டேட் ஆகி நேர தேவனுக்கு போயிருது. உங்களை போட்டு கொடுக்கறதுக்கு சாத்தான்லாம் தேவையே இல்லை. ரொம்ப மகான்கள் மாதிரி நான் நினைப்போம். அப்படியே சிலர்லாம் சொல்லுவாங்க, நீ பேசினதை சாத்தான் எடுத்துக்கொண்டு தேவனிடம் முறையிட்டு கொண்டிருக்கிறான். இல்ல, அது உங்க ஆத்மா. எப்படி பாஸ்டர் நம்ம ஆத்மாவே நம்ம போட்டு கொடுக்கும் அப்படின்னா, உங்க ஆத்மா யார்கிட்ட இருந்துங்க வந்தது சொல்லுங்க கொஞ்சம். உங்க ஆத்மா, அந்த காற்று எங்க இருந்து வந்தது? தேவன் இருந்து வந்தது. எப்படி வந்தது? அவர் சுவாச காற்றை ஊதினார். ஆமாவா இல்லையா? இப்போ இவ்வளவு பெரிய தேவன்ல இருந்து இந்த சின்ன ஒரு குறிப்பு வருது பாருங்க, குட்டியோண்டு சுவாச காற்று, அது உங்க உடம்புக்குள்ள இறங்கியிருக்கு. ஆமாவா இல்லையா? இப்போ இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சரி, இதை விடுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு ஆத்மாவை நான் பார்த்த பாசுன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஜனம் சொல்லும், ஐயோ தர்மம் போட்டதுக்கு சொல்லும், நான் ஆத்மாவுக்கு சாப்பாடு போட்டேன் அப்படின்னும். எத்தனை பேரு ஒரு மனிதன் இறந்து போனோன்னே ஆத்மா அப்படி பறந்து போறதெல்லாம் பார்த்தீங்க? நிறைய பேர் கதை விடுவாங்க, ஆத்மா பறந்து போனுச்சு, நான் ஜோம் பண்ணி இறக்கணும்லாம். எத்தனை பேர் ஆத்மாவை பார்க்குறீங்க? இன்னைக்கு உடலை தவிர வேற தவிர்த்து ஆத்மாவை தனியா யாரால பார்க்க முடியுது? பார்க்க முடியுதா இல்லையா? கிடையாது. தேவன் நிக்கோதேமுட்ட பேசும்போது தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னாரு. காற்றை போன்று இருக்கிறது. எந்த பக்கம் இருந்து வந்து எந்த திசையில இருந்து வந்து எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமென். இன்னைக்கு இந்த காற்று, இந்த சுவாசம், ஆத்மா இங்க இருக்கிறதுனால இந்த உடல் செயல்படுது. இது வெளியில போயிடுச்சுன்னா என்ன? உங்க ஆத்மா, உங்க சரீரம், பூத உடல் தூக்கி போட்டுருவாங்க, புதைச்சிருவாங்க. ஆமாவா இல்லையா? இப்போ இந்த ஆத்மா எப்படி செயல்படுகிறது? உங்களை சுத்தி பாருங்க, இப்படி கையை வச்சு இப்படி பிடிச்சு பாருங்க. வெறும் காற்று இருக்கா? இருக்கா இல்லையா? இது என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? தேவன், ஹலோ, தேவன் சுத்திலும் இருக்காருங்க. ஆமாவா இல்லையா? ஆமேனா இல்லையா? ஆமேன். தேவன் சுத்தி இருக்கிறதுனால ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஆத்மா நித்தியத்துல இருந்து வந்தது, ஒவ்வொரு நிமிஷமும் நித்தியத்தை உள்ள இழுக்குது. ஆமா தானே? மூச்சு உள்ள இழுக்கிறீங்கல்ல, நித்திய வாழ்வு, நித்தியம் உள்ள போது. தவறான எண்ணங்கள் கொண்ட ஒரு கெமிக்கல் இருக்கு பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு, அது வெளியில போகுது. ஆமா தானே? ஆத்மா இப்படிதான் செயல்படுது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இப்போ ஆத்மாக்கும் தேவனுக்கும் தொடர்ந்து கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கு. 24/7. பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து செத்ததுக்கு அப்புறமும் கனெக்ஷன் இருக்கு. இந்த ஆத்மாக்கு நீங்க என்ன செஞ்சாலும், என்ன செய்தீர்கள், எப்படி செய்தீர்கள், என்ன கண்ணோட்டத்துல செய்தீர்கள் என்று ஒரு இம்மி தவறாம தேவனுக்கு அப்டேட் போயிடும். ஆமாவா இல்லையா? இந்த ஆத்மாக்கு தான் தெரியும் எங்க முடி இங்க கழியுது, எங்க முடி உழுதுன்னு தெரியும். அதனாலதான் வசனம் இருக்கு, ஒரு முடி உழுந்தாலும் அவர் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்னு. ஆமாவா இல்லையா? ஆமென். இன்னும் தெளிவா சொல்லட்டுமா? மத்தேயு எடுங்க, ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். மத்தேயுல, சாரி if I missed that word, 5:27-28 வாசிங்க. 5:27-28.
5:27, 28 வாசிங்க. செய்யாதிருப்பாயாக என்பது விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. அதாவது விபசாரம் செய்வது ஆக்ஷன், அது பூர்வத்தாருக்கு முன்னாடி உரைக்கப்பட்டது. இப்போ என்ன? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் பார்த்த எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்ததாயிற்று. ஹலோ, இன்னைக்கு யாரையாவது கை நீட்டி உங்க இச்சையை யோசிக்கிறாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல இவர் இப்பதான் இச்சையா யோசிச்சார் பாஸ்டர்னு சொல்ல முடியுமா? ஆனா அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ கர்த்தர் உள்ள இருந்து பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தர் இச்சையோடு பார்க்கும்போது இருதயத்துல நீ இச்சை செய்தாயிட்டு அப்படின்னு தேவனுக்கு உடனே அப்டேட் நடக்குதா இல்லையா? ஹலோ, நடக்குதா இல்லையா? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு பக்கத்திலே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஜோயலே சொல்லுவோம், ஜோயல் தான் கோச்சிக்க மாட்டார். ஜோயல் இன்னைக்கு திருடுறத விட்டுட்டாருப்பா, மனம் திரும்பிட்டார். ஜோயல் ஞானஸ்தானம் எடுத்து ஜோயலை சாமுவேல்னு மாத்திட்டாரு. இல்ல, ஞானஸ்தானம் வளர்க்கறத என்ன அதான் சொன்னேன். ஜோயலை சாமுவேல்னு மாத்திட்டாரு, திருடுறத விட்டாரு. கரெக்டா ஜோயல் அம்மா ஒரு 100 ரூபாயை டேபிள்ல வச்சுட்டு போறாங்க, கண்ணு முன்னாடி வச்சுட்டு போறாங்க. உடனே ஜோயல் பக்கத்துல கருப்பா ஒரு உருவம் எந்திரிச்சு, மகனே திருடுவதனால் என்ன, திருடிக்கொள், மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம்னு ஏதாவது ஒரு உருவம் சொல்லுதா? உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்குதா இல்லையா? தூக்கிடுவோமா, 100 ரூபாய் எடுத்துருவோமே, சொல்லுதா இல்லையா? அது சொல்லும் போதே இன்னொரு ஒரு சத்தம் கேட்கும், வேண்டாம் மகனே, வேண்டாம், தவறை செய்ய வேண்டாம், மனம் திரும்பி விட்டோம், சரியான பாதையில் சென்றுடுவோம். கேட்குதா இல்லையா? என்ன அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் சொன்னாரு, வெளியில இருந்து எவன் உங்களை தூண்டுறான்? இன்னைக்கு நம்ம எல்லாம் இன்னைக்கு ரொம்ப பிசாசை கடிந்து இறங்கு அப்படின்ட்டு இருக்கீங்களே, பிசாசு எங்க? உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்குது, செஞ்சுதான் பாரு, அடிச்சு பாரு அவனை. ஹலோ, லைட்டா ஒரு போட்டுதான் பாரு, கேக்குதா இல்லையா? ஏன்னா வெளியில இருந்து ஒரு, இங்க எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு முறை ஒரு சாத்தான் தோன்றி எனக்கு இந்த தவறான காரியத்தை செய்யன்னு சொன்னிச்சு பாஸ்டர்னு சொல்லுங்க பாப்போம். இந்த ஸ்திரீயை இச்சையோடு பாரு அப்படின்னு ஒரு சாத்தான் தோன்றி சொன்னிச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். உள்ளுக்குள்ள இருந்து சத்தம். அதனாலதான் தேவன் சொல்லுவாரு, தீட்டு மனிதனின் இருதயத்திலிருந்து வருகிறது, வெளியில கிடையாதுன்னு. சோ தீட்டும் உள்ளதான் இருக்கு, பரிசுத்தமும் உள்ளதான் இருக்கு. கர்த்தர் இது ரெண்டையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் ஆத்மா வடிவில் கர்த்தர் இரண்டையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம். கர்த்தர் எங்கிருந்து பார்த்தா ஞானம் வருகிறது? கர்த்தர் உங்களுக்குள் இருந்து பார்த்து கொண்டே இருப்பதனால் உங்களுக்கு ஞானம் வருகிறது. எப்படி பாஸ்டர்? கர்த்தர் உள்ளுக்குள்ள மகா பரிசுத்தம் உள்ள நித்திய பிதாவின் ஒரு பாகம் எனக்குள் இருந்து என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது என்றால் வருகின்ற சிந்தை கூட பறந்துவிடும். ஏனால் நித்தியத்தின் பரிசுத்த தேவன் எனக்குள் இருந்து என் கண் மூலியமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படின்ற ஞானம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்க, அதுவே ஞானத்தின் ஆரம்பம். நம்ப மாட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசனம் தரேன், எடுங்க பார்ப்போம். சங்கீதம் 111:10, Psalms 111:10. சங்கீதம் 111:10 வாசிங்க பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே, நல்லா பாருங்க, தேவனுக்கு பயப்படுதலே இல்ல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அல்லேலூயா. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். ஆமென். வாங்க நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே, தேவனுக்கு இல்ல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. அதிலே நீதிமொழிகள் 14:26-27. 26-27. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. திட நம்பிக்கை உண்டு. இந்த வசனத்தை மார்க் பண்ணிக்கங்க. கர்த்தருக்கு பயப்படுறவருக்கு பயம்,
பயம் இருக்கிற இடத்துல திட நம்பிக்கை, விசுவாசம் எப்படின்றத நான் கடைசியில சொல்றேன். இதை மார்க் பண்ணிக்கோங்க, வாசிங்க தொடர்ந்து. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஏசாயா 50:10 வாசிங்க பாப்போம். ஐசாயா சாப்டர் 50 verse 10. ஏசாயா 50:10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து, தேவனுக்கு இல்ல கர்த்தருக்கு பயந்து, அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். கர்த்தரின் நாமத்தை நம்பி தேவனை சார்ந்து கொள்ள கடவன். வாங்க கடைசியா டியூட்ரானமி 10:12, உபாகமம் 10:12, லாஸ்ட் வேர்ட் 10:12. நான் இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்களேன், திரும்ப வாசிங்க. இப்பொழுதும் இஸ்ரவேலே, இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. நிறுத்துங்க, இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. தேவனாகிய பிதாவின் சாயல் என்னது? நம்ம எல்லாருமே அம்மாவா இல்லையா? இங்க யார் நான் எக்ஸாக்டா பிதாவின் சாயல்னு சொல்லுங்க பாப்போம். ரோஷன் தாடி வச்சிருக்கான் இயேசு கிறிஸ்து மாதிரி, ஆனா முடி இல்ல. இங்க ஞானதாஸ் அங்கிள், அலெக்சாண்டர் அங்கிள், ஐயா வினோத்தன தாடி வச்சிருக்காரு, ஜோயல், இவங்க எல்லாருக்கும் தாடியும் இல்ல முடியும் இல்ல. நான் முடி வச்சிருக்கேன், எனக்கு தாடி இல்ல. இப்ப யார் தேவனுடைய சாயல்னு சொல்லுங்க. தேவனுடைய சாயல் யாரு? இப்ப எஸ்ரம்மா இருக்காங்க, எஸ்ரம்மா தேவனுடைய சாயல்னா அங்க இப்ப எங்க அம்மா யாரு? எப்படி? ஆத்மா. எல்லாருக்குள்ளயும் ஒரே காரியம் ஒன்னா செயல்படுகிறது, ஆத்மா. அதுதான் தேவனுடைய சாயல். சோ தேவனாகிய கர்த்தர், புரியுதா உங்களுக்கு? தேவனிடம் வந்து சாயல், தேவனிடம் இருந்து வந்த ஒரு காரியம் ஆத்மா, அதற்கு பெயர் கர்த்தர். எனவே தேவனாகிய கர்த்தர்னு வசனம் இருக்கு, வாசிங்க. அவர் வழிகளெல்லாம் நடந்து, தேவனாகிய கர்த்தர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் உள்ளுக்குள்ள அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும். பாத்தீங்களா? வெளியில சொல்லல, வெளியில ஆர்ப்பரி போடணும், வெளியில கைத்தட்டின்னு இல்ல, முழு இருதயத்துடன், முழு இருதயத்துடனும் முழு ஆத்மாவுடனும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை சேவித்து. இப்போ எத்தனை வசனம்? 1 2 3 4 5 வசனம் வாசிங்க. 5 வசனத்துல ஒரு இடத்துல தேவன் பயம் அப்படின்னு இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க பாப்போம். எல்லாம் என்ன சொல்லிருக்கு? கர்த்தரின் பயம், கர்த்தரின் பயம். கர்த்தரின் பயம் என்பது வெளியில எங்கேயோ இருந்து தேவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. 3ஆம் வானத்துல இருந்து முக்காடு போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. குணா படத்துல கயிறு கட்டி ஷூட்டிங் எடுத்த மாதிரி ஆண்டவர் தொங்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காருன்றதெல்லாம் கதை. தேவன் ஒவ்வொரு மனிதனின் ஆத்மா வடிவில் ஒவ்வொருவனையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதற்கு பெயர் கர்த்தர். அந்த கர்த்தரின் பயம், தேவன் எனக்குள் இருக்கிறார், அவர் என்னை ஒவ்வொரு நிமிடமும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்ற பயம் இருந்தால் ஞானத்தின் ஆரம்பம் ஆரம்பித்து விட்டுரும். ஞானத்தின் ஆரம்பம் என்னத்தை தருகிறது? ஞானத்தின் ஆரம்பம் 9 கனிகளுக்கு வழி நடத்துகிறது. 9 கனிகள் கிறிஸ்துவை வரவழைக்கின்றது. கிறிஸ்து பிதாவானவர் யார் என்று அறிவிக்கின்றார். தன் வேலை முடிந்தவுடன் நீங்களும் பிதாவும் ஒன்றாய் விடுவீர்கள். அல்லேலூயா. உண்மையான பயம், கர்த்தர் மீதான உண்மையான பயம். இன்னைக்கு இங்க கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க உங்க சிந்தைக்கு. இன்னைக்கு ஒரு பொய் சொல்லணும்னாலும் கர்த்தர் இருக்கிறார், ஆலயம் இது, நான் எப்படி பொய் சொல்ல? டக்குன்னு அதுல இருந்து பின் வாங்குவீங்க. பின் வாங்கினோடனே ஞானம் வளருதா இல்லையா? ஞானம் உங்களுக்கு வந்துடும். தவறு செய்யக்கூடாது, அசுத்தத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மதிக்கணும், மன்னிக்கணும். ஆரம்பிக்குதா இல்லையா ஞானம்? ஆரம்பிக்குதா இல்லையாங்க? தேவனுடைய ஞானம் என்ன? 9 கனிகளே தேவனுடைய ஞானம். மன்னிப்பு, அரவணைப்பு, அன்பு, பொறுமை, சாந்தம்,
தயவு, இது எல்லாம் எப்போ ஆரம்பிக்குது? எந்த நிமிஷம் தேவன் வெளியில இருக்காருன்ற போது ஆரம்பிக்காது. இங்க இருக்காருப்பா. உங்கள் உடல்களை பவுல் என்ன என்று அழைக்கின்றார்? தேவனுடைய ஆலயம் என்று அறியாது இருக்கிறீர்களான்னு கேட்டிருக்கார். அப்போ இந்த தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தர் வசித்து கொண்டுதான் இருக்கிறார். என்றைக்கு உணர்கிறோமோ ஞானம் ஆரம்பிக்கிறது. என்றைக்கு ஞானம் ஆரம்பித்து 9 கனிகளையும் கடைபிடிக்கிறோமோ கிறிஸ்து மீட்பர் நமக்கு வருகிறார், நமக்குள் வருகிறார். அப்போ கிறிஸ்து மீட்பர் நமக்குள்ள வந்தோடனே, கிறிஸ்து நமக்குள்ள செயல்பட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் பிதாவானவர் வானங்களை திறந்து உங்களை நோக்கி, இவன் என் நேசகுமாரன், நான் பிரியமா இருக்கிறேன்னொன்னே நீங்களும் பிதாவும் ஒன்னாயிருவீங்க. அதுக்கப்புறம் என்ன பாஸ்டர் ஆகும்? அதுக்கப்புறம் என்ன? இந்த பூத உடல்ல வருகின்ற இச்சை, காமம், கோபம் எதுக்கும் இடம் கொடுக்காம அவர் அங்கிருந்து ஊற்றுகிற வார்த்தைய ஊற்றிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனாலதான் வசனம் சொல்லுது, நதி போன்று புறப்பட்டு ஓடும் இருக்கு. அவருடைய வார்த்தைகள் நதி போன்று, ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர், இங்க உள்ளுக்குள்ள இருந்து ஓடும். நீங்க தேவனுடைய மறு சாயலா மாறிடுவீங்க. அப்போ தேவன் எப்படி இருப்பார்னு மற்றவங்க உங்களை பார்த்தாலே தேவன் இப்படிதான் இருப்பார், அன்பு செலுத்துவார், அரவணைப்பார், உங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாம் எங்க ஆரம்பிக்குது? கர்த்தர் மீதான பயம். Starts from within. Hallelujah. ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் எனக்குள் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார், அது ஞானத்தை தருகிறது. அப்படின்னா அப்படி ஒரு ஞானம் எங்கேயுமே இருக்காது. அந்த ஞானம் ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க, கர்த்தர் வெளியில இருக்காரு. இன்னைக்கு நீங்க சின்ன பிள்ளைங்களை பயமுத்துறதுக்காக சொல்லலாம், சர்ச்சுக்கு வரலன்னா ஆண்டவர் கோச்சுக்கு வரப்பா. எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னாங்களா, எங்க அம்மா சொன்னாங்க, தசம்பாகம் வரலைன்னா உனக்கு குஷ்டம் வந்து விடும் அப்படின்னு. நான் அப்படிங்க சொன்னேன்னா அவ்வளவுதான், பாதி ஜனம் கல்லெறிஞ்சு கொண்டு போயிடும். ஆமா இல்லையா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. தசம்பாகம் வேணும்னா அது முக்கியத்துவத்தை என்னைக்காவது சொல்லணும், அதோட விட்டுறணும். தரலைன்னா குஷ்டம் வந்துடும். கம்யூனியன் அட்டன் பண்ணலன்னா ஆண்டவர் உன்னை மன்னிக்க மாட்டாரு. சர்ச்சுக்கு வரலன்னா கோச்சுக்குவாரு. இந்த சின்ன பிள்ளைங்களை பயமுத்துற மாதிரி பயமுத்தி விளையாடுறது உண்மை கிடையாது, அது தேவனுடைய பயம் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, ஏதாவது ஒரு சூழல்ல தேவன் பார்த்தா பார்த்துட்டு போறாரு அப்படின்னு மீறிடுவோம். எத்தனை பேர் மீறி இருக்கோம்? எங்களெல்லாம் ரொம்ப பயமுத்தி ஒரு லெவலுக்கு மேல வரத பார்த்துக்கலாம், என்ன பண்ணிடுவார் கர்த்தர்ன்ற அளவுக்கு நாங்கெல்லாம் ஆயிட்டோம். ஹலோ, இங்க பாத்துருவாரு, அங்க பாத்துருவாரு, 3ஆம் முக்கில் நின்று ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பயமுத்துனீங்கன்னா ஏதாவது ஒரு சூழல்ல பார்த்தா பார்க்கட்டியா அப்படின்னு மீறிடுவோம். ஆனா என்னைக்கு இங்க இருக்காரு, இங்க உனக்குள்ள இருக்காருப்பா, உனக்குள்ள இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற உண்மையை நீங்க சொல்ல சொல்ல நீங்க அவனுக்கு வாரம் வாரம் புகுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஒரு முறை விதை போட்டுட்டீங்கன்னு வைங்க, அது தானா வளர ஆரம்பிக்கும். அவனுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், இதை செய்ய வேண்டாமே, ஏன் செய்யணும், நம்ம நீட்டா தேவன் நமக்குள்ள இருக்கார் அப்படின்ற ஞானம் அவனுக்குள்ள வந்துடும். ரெண்டாவது, நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், தேவனுடைய பயம், கர்த்தருடைய பயம் விடுதலையை தருகிறதுன்னு சொல்லியிருந்தேன். ஆமாவா இல்லையா? சொல்லியிருந்தேனா இல்லையா? ஏன் சொன்னா, எந்த நிமிஷம் கர்த்தர் பிதாவுடைய ஒரு பகுதி, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறது அப்படின்றத நான் உணர்றேனோ, அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு பயம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஆமாவா இல்லையா? உலகத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்களும் நானும் தேவன் கர்த்தர் எனக்குள்ள இருக்காருன்ற தைரியத்துல என்ன சொல்லுவோம்? உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் என்னில் இருக்கிறவர் சொல்லுவோமா இல்லையா? ஏன், எப்படி? ஏன்னா எனக்கு விடுதலை. எதனால? கர்த்தர் எனக்குள் இருக்கின்றான்றது பயம் மட்டும் இல்ல, ஞானத்தின் ஆரம்பம், ஞானத்தின் ஆரம்பம் விடுதலை. சத்தியம், சத்தியம் உங்களை, that's it, game over, game changes, you take control of your life. எந்த நிமிஷம் தேவன் எனக்குள்ள இருக்கார் அப்படின்றத உணர்ந்துட்டீங்களோ, பெரிய செங்கடலே உங்க முன்னாடி நின்னாலோ நீங்கள் அஞ்ச மாட்டீர்கள். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவரை நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாவா இல்லையா? இங்க நம்ப ஆரம்பிச்சோன்னே வெளியில எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீங்க எய்த்து நின்று கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா இருப்பேன், இந்த சிந்தை சும்மா இருக்கும் அப்படின்னு இருந்துட்டீங்கன்னா கர்த்தர் எல்லா வாசல்களையும் திறந்துவார், நீங்க விடுதலை பெற்றுவீர்கள். இதுதான் உண்மை. சோ தேவனின் பயம் என்பது பயமூத்தி ஒரு ஓரமா இல்ல, தேவனின் பயம் விடுதலையை தரும். அதுதான் உண்மை. எந்த நிமிஷம்
நிறைய பேர் இன்னைக்கு என்னென்னத்துக்கெல்லாம் பயம். உலகம் ஃபுல்லும் பயத்தில் தான் இருக்குது. அதனால தான் பைபிளில் 365 இடத்துல என்ன கொடுத்துருக்கு? பயப்படாதிருங்கள். 365 நாளுக்கு 365 வசனம் பயப்படாதிருங்கள். அதை நான் சீக்கிரம் டியூன் போட்டு ஒரு மந்திரமாக ஆக்கிடலான் இருக்கேன். ஹலோ, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு மந்திரமாக ஆக்கிடலாம் அப்படின்னு. பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நம்ம சொன்னால் அதில் ஒரு தூக்கம் போடும். தெய்வீகம் பாஸ்டர். எல்லாம் இன்னைக்கு என்னென்ன பயம்? தூங்க பயம், உறங்க பயம். கமலஹாசன் மாதிரி தான் சொல்லணும். தின்ன பயம், உறங்க பயம், தூங்க பயம், எந்திரிக்க பயம், உட்கார பயம், படுக்க பயம், எல்லாம் பயமயம். என்னென்னதுக்கெல்லாம் இன்னைக்கு பயம். எப்பா ஏங்க, எனக்கு இன்னைக்கு பெற்றோர்களை பார்த்தா ரொம்ப கோங்கோமாக வருது. ஏன்னா பிள்ளை எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? கல்யாண கார்டில் போடணும் பாஸ்டர். அது காசு கொடுத்து நானே போட்டு கொடுத்துருவேன். கல்யாண கார்டில் முடிஞ்சோடனே கிழிச்சு போட்டுருங்க. எதுக்கு படிக்க வைக்கிறீங்க தெரியல உங்களுக்கு. அப்போ என்னங்க, பிள்ளைங்களை எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? சம்பாதிச்சு வாழ்க்கையில் 3 நேரம் சாப்பாடு கிடைக்கிறதுக்கு சம்பாதிக்கணும், நல்ல ஒரு வீட்டில் இருக்கணும். ஆமாம் தானே? சம்பாதிச்சு அதுக்கு தானே இது பண்ணுறீங்க. அப்புறம் ஏன் சொத்து சேர்க்குறீங்க? சொத்து சேர்த்தா ஏன் படிக்க வைக்கிறீங்க? நான் கேட்குற கேள்வி நியாயமா இல்லையா? நான் கேட்குறது புரியுதா இல்லையா? உங்கள் பிள்ளை 3 வேளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாப்பிடணும், அதுக்கு சம்பாதிக்கணும்னா படிக்க வைக்கிறீங்க. ஆமாம் தானே? ஆமாம், அதை படிச்சுட்டான், 3 வேளை சாப்பிட்டுக்குவான், பொழைச்சிக்குவான். ஆமாம் தானே? அப்புறம் ஏன் ஓடா தெரிஞ்சு சொத்து சேர்த்துட்டு இருக்கீங்க? சரி, சொத்து இருந்தா ஏன் படிக்க வைக்கணும்? படிப்பே தேவையில்லையே, 3 வேளை சாப்பாடு கிடைச்சிரும். ஆமாம் தானே? இது ரெண்டுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ரெண்டுத்தையும் சேர்க்கிற நம்ம ஜனம் வாழ்க்கை ஃபுல்லும் பயத்தில் போயிருது. இன்னைக்கு பெண் பிள்ளைகளை வச்சிருக்கீங்க பாருங்க, பி வெரி கேர்ஃபுல். பெண் பிள்ளைய படிக்க வச்சிங்கன்னா அவளுக்கு உழைக்க தெரியும். வீட்டில இருந்து இப்போ வேலை பார்க்குற அளவுக்கு நிறைய வேலைகள் வந்துருச்சு. சம்பாதிச்சு அவளுக்கு குடும்பம் நடத்த தெரியும். அதையும் விட்டு பிள்ளைக்கு சேர்க்கல நைட்டு 3 மணிக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்களேங்க. ஏன்னா பயம். பிள்ளை நாளைக்கு ஸ்டேஜில் ஒன்றும் இல்லாம அப்புறம் ஏன் படிக்க வைக்கிறீங்க? மிகப்பெரிய சொத்தை கொடுத்துருக்கீங்களா இல்லையா? படிப்புன்ற சொத்தை கொடுத்தீங்களா இல்லையா? அப்புறம் ஏன் ஊன்னு அழுதுகிட்டு இருக்கீங்க? சரி, சொத்து இருந்தால் படிக்க வைக்காதீங்க, வீட்டிலே வச்சுக்கோங்க, நல்ல சமையல் கற்றுக் கொடுங்க. சொத்து இருக்குல்ல, ரெண்டும் இல்லாமல் நடுவில் உட்காந்து பயம். பயத்தை பாடி மகிழ்ந்திருப்பேன்னு கை தட்டிட்டு இருக்கும். சொன்ன லிரிக்ஸ் புரிஞ்சதா இல்லையா? பயத்தை பாடி மகிழ்ந்திருப்பேன், பயத்துடனே வாழ்க்கை ஓட்டுவேன், பயம் கூறுவோம், பயம் கூறும். இன்னைக்கு ரொம்ப கோச்சிக்குவீங்க. பாஸ்டர் சென்சிபிளா பேசுங்கன்னா நீங்க சென்சிபிளா நடக்கிறீங்களா? எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள்ன்றாங்க. நீங்க முக்காவாசி கவலை தானே பட்டுட்டு இருக்கீங்க. என்னை நம்பு, என் வார்த்தையை நம்பு, நான் யுத்தம் பண்ணுவேன்னா நானே இறங்கி எல்லாத்தையும் கெடுத்துக்கிறேன் பாஸ்டர், நீங்க கெடுக்குறீங்க. அப்புறம் எங்க சென்சிபிளா பேச? யூ பிகம் சென்சிபிள் ஃபர்ஸ்ட். பி சென்சிபிள், லிசன் டு தி வேர்ட் ஆஃப் காட், ஆக்ட் அக்கார்டிங்லி டு இட். இன்னைக்கு எத்தனை பேர் பயப்படாம இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இங்க உட்காந்துருக்கீங்கல்ல, எனக்கு பயமே இல்லை பாஸ்டர்னு சொல்லுங்க பாப்போம். செத்துருவானான்னு ஒரு பயம், அது ஒரு பக்கம். இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டா என்ன சொல்லியிருக்கோம்? பரலோகம் போயிருவீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமானா ஆமேன், இல்லைன்னா இல்லை. ஆமேன். தேவனை ஏற்றுக்கொண்டா பரலோகம் போயிருவீங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன். அப்புறம் ஏன் சாவை கண்டு பயப்படுறீங்க? இன்னைக்கு செத்தா என்ன, 4 வருஷம் கழிச்சு செத்தா என்ன, பரலோகம் தானே. ஆனா அதுக்கு ஒரு பயம். நாளைக்கு போயிருமோ, நாளான்னைக்கு போயிருமோ, வந்துருமோ, ஹார்ட் அட்டாக்கோ, கேன்சரோ, ஓ எல்லாத்துக்கும் பயம். பயம் உலகத்துல வெளியில இருந்து ஒரு காரியம் இருக்கு பாருங்க, அந்த பயம் என்னைக்குமே இருக்கக்கூடாது. அது உங்களை உடைத்து எறிந்து விடும். உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு பயம் கர்த்தரின் பயம். அந்த பயம் ஞானத்தை தந்துரும், அந்த ஞானம் விடுதலை தந்துரும். அந்த விடுதலை உலகத்துள்ள எல்லா பயங்களையும் முறியடித்து விடும். நீங்கள் வெற்றியாளர்களாக மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. என்னைக்கு ஜெயம் கொள்ளுகிறீங்களோ அன்னைக்கு அவர்களுடைய பெயர் பிதாவின் முன்பாக உச்சரிக்கப்படும். அல்லேலூயா. So it all starts with the fear of the Lord. என்னைக்கு உங்களுக்குள்ள தேவன் இங்கே இருக்கார், தேவன் இங்கே செயல்படுறார்,
தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், வெளியில இல்லை. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு சிந்தையும், ஒவ்வொரு கண்ணோட்டத்தையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார்னு அப்டேட் பண்ணுறீங்களோ, அன்னையிலேருந்து நீங்களே உங்களை கரெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. சின்ன சின்ன ஆக்ஷன்ஸாக உங்களுக்குள்ள மாறும். ஏய், தேவன் பார்க்குறார், வேண்டாம். உங்களுக்குள்ளே அந்த பேச்சு நடக்கும், தேவன் தேவன் தேவன். ரெண்டாவது என்ன ஆயிரும், வெளியில யார் என்ன பேசினாலும் என்ன ஒப்பீனியன் கொடுத்தாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. உள்ளுக்குள்ள கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சோன்னே கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இதை நீ செய், இதை நீ செய்யாத, அதை செய். நீங்க உங்களுக்கு தீர்க்கதரிசிலாம் வேணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தரின் சத்தத்தை கேளுங்க, அவர் உங்களை பார்த்துக் கொள்வார். கர்த்தரின் சத்தத்தை. தேவன் என்னைக்குமே சொல்லல என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லும் போது நீ பாஸ்டர் மூலியமா கூப்பிடு அப்படின்னு சொல்லல. நீ என்னை நோக்கி கூப்பிடு. யூ இண்டிவிஜுவல், woman or man, call to yourself. நீங்க உங்க தேவனை நீங்க கூப்பிடணும். நான் கூப்பிட்டா வேலைக்கு ஆகாது. அது எப்படி நடக்கும்? உங்களுக்குள்ள ஆண்டவரே இதை நான் செய்யட்டுமா அப்படின்னு கர்த்தர் உள்ளுக்குள்ள இருந்து நீங்க அமைதியா விட்டீங்கன்னா அவரே சொல்லுவார், இதை செய்ப்பா, இதை செய்யாத, இது வேண்டாம், இது தவறு, எல்லாம். அதை கேட்டு நடக்க நடக்க ஞானம் வளரும். ஞானம் வளர வளர நீங்க தேவனோடு சேர்ந்துருவீங்க. அல்லேலூயா. அப்படி தேவனோட சேர்ந்துட்டீங்கன்னா இங்க இருந்து பஸ் பிடிச்சி ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட்டு பரலோகம் போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே புது எருசலேமாக மாறி விடுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். So don't believe on unnecessary fantasies that God is watching from there. No. கர்த்தர் அங்க இருந்து பார்க்கிறார், இங்க இருந்து பார்க்கிறார். நோ, உள்ள இருந்து எவ்ரி ஆக்ஷன். நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். கண்ணை மூடுங்க, குயிக்கா. எஸ், I'll tell now. அப்டேட் பண்ணுங்க பாப்போம் உங்க ஆத்மாவை. தேவன் கர்த்தர் என்னை ஒவ்வொரு நிமிடமும் எனக்குள் இருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். டு ஈச் அண்ட் எவ்ரி மினிட். ஒவ்வொரு செயலையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு காரியங்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அவர் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. லாஸ்டா லெட் மீ ஃபினிஷ் இட். கர்த்தர் உடனே காயின் வசனத்தை வாசிங்க, 10வது வசனத்துல இருந்து. தேங்க்யூ. அதற்கு அவர் கர்த்தர் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஹலோ, அதை கொஞ்சம் கவனிங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உன் சகோதரனின் இரத்தத்தை பூமி வாங்கிக் கொள்ள நீ இன்று முதல் சபிக்கப்பட்டிருப்பாய். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் அங்க இருந்த அந்த பூமி வாங்கிருச்சு. இப்போ இந்த இடத்துல குலை நடக்குதுன்னு வைங்க. இங்க குலை நடக்குதுன்னா இந்த பூமி தான் ரத்தத்தை வாங்கும், அந்த இடம் வாங்காது. ஆமாவா இல்லையா? சோ இங்க விளையாது, அங்க விளைஞ்சா விளைஞ்சிரும். கரெக்ட் தானே? ஆனா இங்க என்ன சொல்லப்படுகிறது? பூமி பிளந்து உன் சகோதரனின் ரத்தத்தை வாங்கி கொண்டது, எனவே நீ எங்க போனாலும் சபிக்கப்பட்டு இருப்பாய்ன்றது என்ன தெரியுமா அர்த்தம்? பூமி, மண், பூமி உன் சகோதரனின் ரத்தத்தை கையில வாங்கி கொண்டது. இனி நீ எந்த இடத்தில் சென்றாலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அதனால ஒவ்வொரு முறையும் கர்த்தர் வெளியில இருந்து காயின் நீ சபிக்கப்பட்டிருக்கன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவன் விதைக்கும் போதே உள்ளுக்குள்ள இருந்து அவனுக்கு என்ன தோன்றிடும்? நான் சபிக்கப்பட்டவன், நான் விதைத்தால் விளையாது. முடிஞ்சது. So it operates from within. Hallelujah. எங்க இருந்து ஆரம்பிக்குது? உள்ளுக்குள்ள. So இன்னையில இருந்து keep yourself updated. ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் for the bad things, for the negative things, ஒரு இச்சையான சிந்தை, தவறான வார்த்தை, அவிசுவாசமான எண்ணம், நான் இறந்து போயிடுவேன், எனக்கு அட்டாக் ஆயிரும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தா ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் யுவர் செல்ஃப். தேவன் எனக்குள் இருக்கிறார், கர்த்தர் எனக்குள் இருக்கிறார் அப்படின்றத அக்னாலேஜ் பண்ணுங்க. தீய எண்ணங்கள், தீய அசுத்த எண்ணங்கள் எல்லாம் ஓடிடும். ரெண்டாவது, பிரச்சனை வருது அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கார்ன்றதை அப்டேட் பண்ணுங்க. உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும், மாம்சத்தை பார்க்கிலும், ஜான் கால்டனை பார்க்கிலும்
உள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர் அப்படின்ட்டீங்கன்னா வெளியில் உள்ள பிரச்சனை தூசா போயிடும், உங்களுக்கு தூக்கி போட்டுடலாம். அப்படி வித்தின் மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ் யூ கேன் கான்கர். அதனால தான் வாரம் வசனம் சொல்றீங்களே, தேவன் என் மெய்ப்பராய் இருக்கிறார், இல்ல கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், அவர்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேனா நான் தாழ்ச்சி அடையேன். நான் அவரை நம்பி இருக்கும் போது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரனை, அவர் என் ஆத்மாவை தேற்றி தன்னுடைய நாமம் கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை, அசுத்தம் இல்லாம இச்சை இல்லாம நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் உடனே இணைஞ்சிட்டாரு தேவனோட, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். மோசேக்கு இருந்தது போல உமது கோலும் தடியும் என்னை என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் தலையை, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நாளெல்லாம் நான் தேவனுடைய வீட்டில் இல்ல கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய். That's it. வெற்றி உங்களுடையது. Hallelujah. So இதோட கண்டினியூவேஷன், what will be the continuation? அடுத்த வாரம் என்ன பேச போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படி ஆணித்தரமா இது கர்த்தர் இது தேவன் என்று உங்களால சொல்ல முடியுது பாஸ்டர் அப்படின்றத வெளிப்படையா, கர்த்தர்ன்ற வார்த்தை பைபிள்ல நிறைய பேருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சோ அந்த கர்த்தர் என்ற வார்த்தை மக்களால் கர்த்தர் என்று அழைக்கப்படுவதற்கு எந்த நிலை அடைய வேண்டும், அந்த நிலை அடைந்தால் தேவன் யார், அப்போ எப்படி அது செயல்படுகிறதுன்றத தேவன் உங்களுக்கு பேசுவார். எனவே இந்த வார்த்தைகளை இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வசனங்களே உங்களுக்குள்ள நல்லா சொல்லி ஞானத்துக்கு உங்களை வழி நடத்துங்க. கர்த்தர் உங்களை செவ்வையான பாதையில் வழி நடத்துவார். ஆமென். எழுந்து நில்லுங்க, ஜெபிப்போம். கவனம் செதறாமல் இருக்க உங்கள் கண்களை மூடி, வெளியில என்ன நடக்குதுன்றது இல்லாம, பக்கத்துல யார் இருக்கான்றது இல்லாம, those who are watching on YouTube, close your eyes, turn within the inward part. உங்களுக்குள் திரும்பி, உங்களுக்குள் அமர்ந்திருக்கின்ற, சிங்காசனம் அமைத்து அமர்ந்திருக்கின்ற ஆத்மா, தேவன் பிதாவானவருடைய சாயலான உங்களுடைய ஆத்மா, அந்த கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் எத்தனையோ முறை இந்த உலகத்திற்கும் வேற உள்ள மக்களுக்கும் அவர்களுடைய வார்த்தைகளுக்கும் இடம் கொடுத்து உம்முடைய சத்தத்தை கேட்காமல் இருந்திருக்கிறேன். அதற்கு என்னை மன்னித்தருளும் ஆண்டவரே. இனி ஒருபொழுதும் உலகத்தில் உள்ள பயங்கள், உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு பயப்படாமல் உம் பக்கம் திரும்பி உம் பரிசுத்த நாமத்தை நான் பாட, நீர் எனக்காக யுத்தம் பண்ணி வெற்றி சிறக்க நான் என்னை அர்ப்பணிக்கின்றேன். We surrender each and every one, those who are watching and those who are present here. We surrender each and every one into your wonderful beauty hands. Guide them into the reality. Guide them into the truth that you are working from within. Let all the people turn within. பார்த்து கொண்டிருக்கிற வந்து அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு வரையும் கர்த்தரை வெளியே தேடாமல் உள்ளுக்குள் தேட, அவரை அறிய, தேவனோடு ஒன்றிணைந்து அவருடைய சாயலாக இந்த உலகத்தில் நடைபோட நீர் உதவி செய். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். The Lord is within you. God bless you. Shalom.